திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆலங்காயம் செல்லும் வழியில் ரெட்டியூர் என்ற ஊரின் மேற்புறம் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள மலைக்குகையில் மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் இப்பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளது. விலங்குகள் மீது அமர்ந்து ஆயுதங்களோடு போரிடும் காட்சி இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை ஓவிய தொகுதியை பொறுத்தமட்டில் நிறைய விலங்குகளின் மீது மனிதர்கள் அமர்ந்திருப்பது போலவும், அதே நேரத்தில் இனக்குழு தலைவர்கள் அங்கு அந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருப்பது போலவும், சண்டையிடுவது போலவும், சண்டையின் வெற்றியை கொண்டாடுவது போலவும், நடனமாடுவது போலவும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஓவிய தொகுதிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குகையில் ஏறத்தாழ ஒரு 50 மனிதர்கள் வாழத்தக்க வகையிலும் இந்த குகை அமைந்திருக்கிறது. இந்த குகையானது ஒரு ஏறத்தாழ ஒரு 100 சதுர மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு குகையாக காட்சியளிக்கிறது. முற்றிலும் மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் இங்கு மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வழிபட வந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் சிதைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. வெண்மை நிறத்தில் ஏறத்தாழ ஒரு 80 மனித உருவங்களை கொண்ட, விலங்குகளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட ஒரு பாறை ஓவிய தொகுதி இந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. ஒன்றுபட்ட வேலூர் மற்றும் வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதியாக அமைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் விக்டர் சுரேஷ்.